ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ என்ன சம் பார்க்க போகிறோம்னா 11th எக்ஸைஸில் நம்ம 2.3 பார்க்க போகிறோம். எக்ஸைஸ் 2.3ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். சால்வ் 23x less than 100 when அப்படின்னு ஒரு மொதல் ஈக்குவேஷன் பார்க்கலாம். எக்ஸ் இஸ் நேச்சுரல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எக்ஸ் லெஸ் தேன் 100/23 எடுத்துக்கலாமா? இங்கே 23 அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க டிவைடுக்கு. இதை அடிப்போனால் எக்ஸு லெஸ் தேன் 4.348ன்னு வருது. அப்போது நேச்சுரல் நம்பர் கொடுத்துருவாங்க. நேச்சுரல் நம்பர்லாம் 1 2 3 4ன்னு வரைக்கும் இருக்குது. அப்போ 4 வரைக்கும் தான் இருக்குது. 4.500 கூட இல்லை. அதனால் 4 வரைக்கும் நம்ம எடுத்துக்கிடுவோம் எக்ஸோட வேல்யூ. அடுத்து அது அவ்வளோதான், அந்த சப்டிஷன் முடிஞ்சு. அடுத்த ரெண்டாவது சப்டிஷன் வென் எக்ஸ் இஸ் அன் இன்டிஜர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. இன்டிஜர் நம்பர்னால் எக்ஸுக்கு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சோமா? அப்போ இன்டிஜர் நம்பர்னால் இதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ, அதாவது மைனஸ்லையும் ப்ளஸ்லையும். அப்போது எக்ஸு லெஸ் தென் 4.3 அதை எடுத்துகிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே 4 வரைக்கும் இங்கே போய்கிட்டே இருக்கும். ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து இதோட கம்மியான வேல்யூ ஃபுல்லாக. அப்போ அப்படிங்கும்போது இது வந்து இன்ஃபினிட்டி போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து தேர்ட் சம் பார்க்கலாம். -2x greater than equal to 9. இப்போ வந்து இது டிவைடில் கொண்டு போய்க்கிட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த சிம்பிளை மாற்றி இங்கே மைனஸ் எடுத்துகிட்டு இங்கே மைனஸ் போட்டுடணும். இங்கே மைனஸ் இல்லை, ஆனால் இங்கே மைனஸ் போட்டுட்டு இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் மாற்றிடணும். அப்படிங்கும்போது இந்த சிம்பிளை சேஞ்ச் பண்ணிடணும். சேஞ்ச் பண்ணால் பை சிம்பிள் சேஞ்ச். ஓகேவா? இது ஒரு ரூலு, நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த எக்ஸோட வேல்யூ வந்து மைனஸ் எப்பவும் வராதுமே பார்த்து பண்ணிக்கணும். சரிங்களா? when x is a real number அப்படின்னா x is equal to இந்த வேல்யூ நமக்கு தெரியும். அப்படின்னா எக்ஸோட ரியல் நம்பர் வேல்யூ அப்படின்னா இது எக்ஸுக்கு வந்து லெஸ் தென் தானே. அப்போது லெஸ் தென்னா இன்ஃபினிட்டில் எவ்வளோ நம்பர்னாலும் போகும். அடுத்து 9/5 9/2. ஓகேவா? புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த சப்டிஷன் எப்படின்னா இப்போது -9/2 அப்படின்னா -4.5 அப்படி தானே. -4.5 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எப்படி வரும்? -4.5. அப்போது இல்லை எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் அப்படி தானே. எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் அப்படின்னா 4.5 அதுக்கு கீழேனா 5 6 7 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? டாட் போய்கிட்டே இருக்கும். அதனால் நான் 5 6 7 8 போட்டிருக்கேன். அடுத்து தேர்ட் சப்டிஷன்னா நேச்சுரல் நம்பர்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ மைனஸில் தான் வருது, அதனால் நேச்சுரல் நம்பர்னு சொல்யூஷன் போட்டுடலாம். அடுத்து இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டவுட்னா கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை எப்போவும் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.